friends, welcome to my recipe. நம்ம எப்பயுமே ஸ்வீட்னா குலாப் ஜாமுன் இல்லைன்னா கேசரி மாதிரி தான் சாப்பிடுவோம். அது சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு எனக்கு. எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக காஜான்னு ஒரு ஸ்வீட் ஆக்குவாங்க. அந்த ஸ்வீட் எப்படி செய்யறோன்னு வாங்க பார்க்கலாம். காஜா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே மைதா தான். மைதா 2 கப், அதாவது 200 கிராம் அளவு நான் சேர்த்துக்கிட்டேன். 200 கிராம் அளவு மைதாவுக்கு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். 50 ml எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இப்போது இந்த மைதா மாவு, உப்பு, எண்ணெய் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வர அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு மணி நேரம் அளவுக்கு மாவு ஊறட்டும். இந்த கேப்பில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதாவது 1 கப். அந்த ஒரு சர்க்கரை முங்குற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கம்மியாக தான் நமக்கு பாகு தேவைப்படும். அப்புறம் ஒரு ஏலக்காய் கிள்ளி போட்டுக்கிறேன் வாசனத்துக்காக. அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இந்த சக்கரை பாகு நல்லா கொதித்து வரணும். சக்கரை பாகு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அது கையில் லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம சக்கரை பாகை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவை எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மைதா மாவு மேலே போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்து தேய்ச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி நல்லா நீளமாக சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது சப்பாத்தி மாதிரியே நல்லா பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தான் இதை நல்லா சன்னமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தின் லேயராக இருக்கணும், அப்போ தான் நமக்கு சாப்பிட்றப்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு இதில் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் எல்லாம் ஃபுல் சைடும் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் இது மேலே மைதா மாவு தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி தேய்ச்சி வச்சுருக்க இன்னொரு சப்பாத்தி மாதிரி இருக்கிறத திருப்பி இதில் போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் ஒட்ட வச்சுக்கணும். இந்த மாதிரி மறுபடியும் இன்னொரு லேயரில் திருப்பி எண்ணெய் தடவணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக எண்ணெய் போட்டு அதுக்கு மேலே அந்த மைதா மாவு போட்டு திருப்பி இன்னொரு சப்பாத்தி மாதிரி இருக்கிறத வச்சு ஒரு நல்லா டைட்டாக ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. லூஸாக சுற்ற வேணாம், நல்லா டைட்டாக ரோல் பண்ணால் தான் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அப்புறம் அந்த லாஸ்ட் எண்டில் எண்ணெய் வச்சு திருப்பி ப்ரஷ் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. அப்போ இது நல்லா ரோல் மாதிரி வரணும். லாஸ்ட்டாக இது மேலே மைதா மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம குட்டி பீசஸாக கட் பண்ண போகிறோம். இது ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை தனித்தனியாக எடுத்து லைட்டாக ஃபிங்கரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சா போதும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஆகிற மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா பீஸையும் எடுத்து வச்சுக்கோங்க தேய்ச்சி. அப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக போட்டு ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும், கோல்டன் ப்ரௌன் கலரில். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பாகில் இதை ஒவ்வொன்றா போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் போட்டு ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக முன்னாடி பின்னாடி ஃபுல்லாக எல்லா சைடும் அந்த சக்கரை பாகு படுற மாதிரி நம்ம பரட்டி எடுத்து தனியாக தட்டில் நம்ம வடிகட்டி வச்சுட்டா போதும். அவ்வளோதான், சூப்பரான காஜா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் பிச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக லேயராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.